கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு ஔவையாரோட ஒரு பழமொழி ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் எனக்கு இந்த கேக்கு செய்கிறப்போ இந்த கேக்கு ஃபினிஷ் பண்ணுறப்போ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 kgல மேங்கோ கேக்கு. ரெகுலர் கஸ்டமர் எல்லா வருஷமும் அந்த பாப்பா பையனோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே முதற்கொண்டு நான் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ கடந்த 4 வருஷமா இது வந்து பையனோட 4வது பிறந்த நாள். எனக்கு என்னன்னா, அவங்க என் ஃபேமிலில ஒருத்தங்க மாரி ஆயாச்சு. வந்து வாங்கிட்டுலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ, அப்ப அவங்களுக்கு நல்லா செஞ்சு குடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் செய்றப்போ தத்தக புத்தகன்னு செஞ்சுட்டுருந்தேன். இப்போ வந்து ஓரளவா நல்லா செய்றேன் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ, அந்த மாரி தான் இந்த கேக்கு செஞ்சுட்டுருந்தேன். இந்த கேக்கு செய்றப்போ இப்ப சமீப காலமா முன்னாடி எல்லாம் வீட்டோட கீழ் போர்ஷன்ல வச்சு தான் நான் இந்த கேக்கு செஞ்சுட்டுருந்தேன். அப்போ வந்து எனக்கு இந்த கேக்கு கிரீம் வந்து மெல்ட் ஆகாது. ஆனா, இப்போ என்னாச்சுன்னா, நான் வீட்டோட மேல் பகுதியில இதுக்காக ஒரு ரூம் செட் பண்ணியிருக்கோம். அங்க பயங்கர சூடு. ஏசி எல்லாம் கிடையாது. அப்ப என்னோட கேக்கோட கிரீம் என்னன்னா, அந்த விப்பிங் கிரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, இப்ப ரீசென்ட் டேஸா வந்து விப்பிங் கிரீம் மெல்ட் ஆகாம இருக்க ஒரு சின்ன ட்ரிக் ஒண்ணு யூஸ் பண்றேன். அந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நம்ம விப்பிங் கிரீம பீட் பண்ணி அந்த சின்ன ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். அத ஆட் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே விப்பிங் கிரீம விப் பண்ணி நான் ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணிட்டேன். அதுதான் தப்பு. ஏன்னா அன்னத்திக்கு தான் விப்பிங் கிரீம நம்ம பீட் பண்ணி அந்த ஒரு சின்ன இன்கிரீடியன்ட்ஸ் அது நான் தனி ஒரு வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். அத எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அத ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு, அத உடனே நம்ம ஐசிங் பண்ணோம்னா, ஐசிங் வந்து ரொம்ப சூப்பரா ஃபினிஷிங்கா வருது. ஒரு நாள் முன்னாடியே நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறப்போ கொஞ்சம் அது வந்து ஏர் பபிள்ஸ் வருது. ஆனா அந்த ஏர் பபிள்ஸுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பண்றப்போ சரியாயிடும். ஸோ நான் அது வந்து செய்யாம விட்டுட்டேன். கொஞ்சம் அவசரமா ஐசிங் பண்றதுனால அத செய்யாம விட்டுட்டேன். ஸோ அந்த இடத்துல தான் என்னோட கேக்ல ஒரு தப்பு வந்துச்சு. மறுபடியும் அந்த கிரீம் எல்லாத்தையும் எடுத்துட்டு முதல்ல இருந்து மறுபடியும் ஐசிங் பண்ணி கடைசியா கொஞ்சம் ஸ்டாரு, அப்புறம் ஒரு சைக்கிள், அப்புறம் சின்ன பெயரெல்லாம் ஃபாண்டன்ட்ல கட் பண்ணணும். ஸோ அந்த ஃபாண்டன்ட் ஒர்க், அப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி ரோசஸ், சின்ன பூவெல்லாம் இருக்கும். ஒரு ஃப்ளவர் ஒர்க்கு. அது எல்லாமே ஃபாண்டன்ட்ல பண்ணி, ஐசிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி, டிசைன் ஒர்க் எல்லாம் முடிச்சிருந்தேன். கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு. இப்படிதான் இருந்துச்சு. எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும், இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 4th பர்த்டே. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே முதலே என்கிட்ட தான் ஆர்டர் குடுத்துட்டு இருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு என்னோட கேக் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு எப்பவும் சொல்லுவாங்க. இந்த முறையும் அவங்க வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது மெசேஜ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது கடைசியா குடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த மாரி கஸ்டமர் தான் என்னோட பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து கூடவே இருக்காங்க. என்னோட எல்லா கஸ்டமரும் முதல்லேருந்து எனக்கு ஆர்டர் குடுத்தவங்க இப்போ வரைக்கும் குடுத்துட்டு இருக்காங்க. சில நேரம் சில தவறுகள் கூட நான் செஞ்சிருப்பேன். ஆனா அத கூட அவங்க அது மனிதர்கள் அப்படின்னா இப்படிதான் அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணி மறுபடியும் ஆர்டர் குடுக்குறாங்க.